கலத்தப்பம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது கேரளா ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் அதோட. அப்போ அது நான் அந்த ட்ரெடிஷ்னல் வேயிலெல்லாம் பண்ணுறது நான் கொஞ்சம் கூட வித்தியாசமாக அந்த ட்ரெடிஷ்னல் வேயும் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் மினி கலத்தப்பம் மாதிரி லைட்டாகவும் உங்களை பண்ணி காட்டுறேன். எல்லாருக்கும் ஈஸியான ரீதியில், அதாவது ட்ரெடிஷ்னல் வேயில் பண்ணும்போது நிறையவங்களுக்கு அது அடிப்பிடிக்கும், தீஞ்சு போகும், அப்படியெல்லாம் உள்ள ப்ராப்ளம்ஸ் உண்டாகும். அப்போ அப்படி ஒன்றும் இல்லாமல் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் காட்டுறேன். அப்போ எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மனேராஸ் பாக்ஸோட ஓரத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. அதை ஒன்று கிளிக் பண்ணியாச்சுன்னா பெல் பட்டன் வரும். அது கூட கிளிக் பண்ணியாச்சுன்னா ஆல்னு சொல்கிற ஆப்ஷன் வரும். அது கூட கிளிக் பண்ணால் எங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அப்போ எல்லோரும் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நமக்கு கலத்தப்பம் பண்ணுறதுக்காக நான் இங்கே 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். பச்சரிசி சோக் பண்ணி ஒரு 1 to 2 hours வரை வச்சுருந்தாச்சுன்னா சோக் ஆகும். நல்லா உங்களுக்கு தெரியும் பச்சரிசி சீக்கிரமாக சோக் ஆக உள்ளது. இப்போ நான் இப்போ என்னோடய கப்பு 250 ml கப்பு. உங்கள்கிட்ட எந்த கப் இருக்கோ அதே நீங்கள் கண்டினியூ பண்ணால் போதும் ப்ராசஸுக்கு. அதாவது இது கேக்கு மாதிரி இது கரெக்டு அளவு வேணும் அப்படின்னு உள்ளதில்லை. உங்கள்கிட்ட நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதிலே நீங்கள் வெல்லம் சிறப்பு கூட அது கரெக்டு அப்படி எடுத்தால் போதும். அதனால எந்த கப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் இந்த சோக்கான ரைஸில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். இதில் ஒரு 2 ஏலக்காயோட சீடு எடுத்துருக்கிறேன். நான் ஏலக்காய் மேலே உள்ள தோடு கரைஞ்சிட்டு சீடு மட்டும்தான் எடுக்கிறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் 2 டேபிள் ஸ்பூன் சோறும் எடுக்கிறேன். நீங்கள் எந்த சாதம் வீட்டில் குக் பண்ணுறீங்களோ அந்த சாதமும் எடுத்தால் போதும். 2 டேபிள் ஸ்பூன் தேவைக்கு உப்பு போட்டு நமக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாம் ஜாரில். அப்போ இதுக்கு நீங்கள் தண்ணி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி போட்டால் போதும். இது அளவு ஒன்றும் இல்லை அரைக்கிறதுக்கு. அதனால் எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அவ்வளோ தண்ணி விட்டு அரைச்சா போதும். இப்போ நமக்கு வெல்லம் சிறப்பு எடுக்கணும். அதாவது சும்மா கரைச்சி எடுத்தால் போதும். அது இப்போ கம்பி பதம் ஒன்றும் வேண்டாம், சும்மாலே கரைச்சா போதும். அப்போ 250 கிராம்ஸு ரைஸுக்கு 200 கிராம்ஸ் நான் இப்போ வெல்லம் எடுத்துருக்கிறேன். இந்த வெல்லம் கரெக்டாக இருக்கும் 200 கிராம்ஸு. உங்களுக்கு இது ஸ்வீட்டு குறைவாக வேணும்னா கொஞ்சம் கூட குறைக்கலாம், ஆனால் இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் எடுத்துருக்கிறீங்களோ அந்த சேம் கப்பில் 1/2 கப் தண்ணி விட்டு வெல்லம் கரைச்சி எடுக்கணும். அப்போ அது இந்த அளவு கரெக்டாக இருக்கணும். நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் எடுத்துருக்கிறீங்களோ அந்த கப்பில் 1/2 கப் அவ்வளோதான். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துருக்கிறேன். அரைக்கிறதுக்கு தேவையான கரெக்டான தண்ணி ஊற்றி அரைக்கணும். அந்த ஜாரு வாஷ் பண்ணி ஊற்ற வேண்டாம். லாஸ்ட்டில் அரைச்சிட்டு வந்துருக்கேன். கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். சோடா பவுட்ரு ஆட் பண்ணாதவங்க, அதாவது சிலவங்களுக்கு சோடா பவுட்ரு யூஸ் பண்ணுறது பிடிக்காது, அப்படி உள்ளவங்க ஈனோ சால்ட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஈனோ சால்ட்டு எல்லாருக்கும் தெரியும். வீட்டில் ஸ்டொமக் ப்ராப்ளம் ஏதாவது வந்தாச்சுன்னா தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக நிறைய வீட்டில் வச்சுருப்பாங்க. அதிலேருந்து ஒரு பிஞ்ச் போட்டாலே போதும். ஈனோ சால்ட்டு ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதர்வைஸ் நீங்கள் இப்போ 1/4 டீஸ்பூன் தான், அதாவது 2 பிஞ்சு தான் சோடா பொடி போடுறீங்க. அதனால் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. எனிவே உங்களுக்கு எது விருப்பமோ அது போடலாம். இதில் நான் இப்போ இந்த வெல்லம் கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நீங்கள் அந்த ஹீட்டாகவே ஊற்றணும். அப்படியே நீங்கள் ஸ்டவ்லேருந்து எடுத்து அரிச்சு வடிகட்டியில் வச்சு ஊற்றினா போதும். இதில் அப்படியே அந்த ஹீட்டாக தான் இருக்கணும், அது கூல் ஆகக்கூடாது. அதனால நான் அப்படியே எடுத்து ஊற்றுறேன். இப்போ நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி விடணும். அதாவது இது சூடு வெல்லம் ஹீட்டாக இருக்கிறதுனால அது சம்டைம்ஸு அந்த பச்சரிசி அடி பிடிச்சிருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா எல்லாம் கலந்தாச்சு. நமக்கு எல்லாம் இதுதான் கன்சிஸ்டன்சி. அது தண்ணி மாதிரி தான் இருக்கும், நீங்கள் பயப்படலாம். கலத்தப்பத்தோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இதில் நமக்கு கொஞ்சம் தேங்காயும் சின்ன வெங்காயம் அதில் ஃப்ரை பண்ணி போடணும். அதாவது நீங்கள் வேணும்னா கேஷ்யூநட் கூட ஃப்ரை பண்ணி போடலாம். ஆனால் ட்ரெடிஷ்னல் வேன்னு சொல்கிறது கோகனட்டும் சின்ன வெங்காயம் தான். இது கோகனட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி போடணும். அதாவது கோகனட் ஆயில் அல்லது கீ ஏதாவது ஒன்றில் ஃப்ரை பண்ணி நமக்கு ஆட் பண்ணலாம். அப்போ அதுக்காக நான் இப்போ ஃப்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கீ எடுத்துருக்கிறேன்னா அதில் தேவைக்கு கோகனட் எடுக்கலாம். இதுக்கு அளவு ஒன்றும் இல்லை. கோகனட்டாக இருந்தாலும் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் அளவு இல்லை. ஆனால் நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிருக்கு. இது அப்படியே நமக்கு இந்த ஹீட்டோட தான் மாவில் கொட்டிடுறேன். நெக்ஸ்ட்டு அது சேம் இதிலே நான் வெங்காயம் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டேன். அதுவும் ப்ரௌன் ஆயிடுச்சு. அது கூட நமக்கு மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அப்போ இதெல்லாம் கூல் பண்ண வேண்டிய தேவையில்லை, எல்லாம் ஹீட்டாக தான் ஆட் பண்ணணும். இப்போ ஆட் கரெக்டாக வந்திருக்கு. நமக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி தண்ணி மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ ட்ரெடிஷ்னல் வேல பண்ணலை. அதாவது ட்ரெடிஷ்னல் வே குக்கரில் பண்ணுவாங்க, குக்கர் அப்பம்னு கூட சொல்லுவாங்க. நான் இப்போ உங்களுக்கு 2 வேயும் காட்டுறேன். ஆனால் முதல்ல நான் இப்போ
மினி கலத்தப்பம் பண்ணி காட்டுறேன். எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும், அதனால் மினி கலத்தப்பம் ஃபஸ்ட்டில் பண்ணி காட்டுறேன். அதுக்காக நான் இப்போ நம்ம உண்டியப்ப சட்டி ஹீட் பண்ண வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்குது, சட்டி நல்லா சூடாக இருக்குது. அதில் நல்ல வருது பார்த்தீங்களா. இதில் கொஞ்சம் ஆயில் நமக்கு ப்ரஷ் பண்ணலாம். நீங்கள் உண்டியப்பம் பண்ணுறது மாதிரி ஆயில் ஊற்ற வேண்டாம், லைட்டாக வந்து ப்ரஷ் பண்ணாலே போதும். நமக்கு ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த சூடான சட்டியில் நமக்கு மாவு ஊற்றலாம். ஊற்றிட்டு நமக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அதாவது ஒரு 5 மினிட்ஸ் தான், நீங்கள் க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸில் நீங்கள் எடுத்துடலாம். அது குக் ஆகிடும். ஊற்றிட்டு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எடுக்கலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும், பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அது சின்ன பிள்ளைங்களுக்கு இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் உண்ணியப்பம் மாதிரி நமக்கு நிறைய ஆயில் கூட தேவைப்படாது. இப்போ கலர் மாறி இருக்குது, 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. நான் ஓப்பன் பண்ணியாச்சு, எல்லாம் குக் ஆகிருக்கு. உங்களுக்கு அப்படி குக் ஆகலை அப்படின்னு ஒரு டவுட் உண்டுன்னா இதை ஒன்று திருப்பி போட்டு ஒரு மினிட் கூட நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் செகண்ட் ட்ரிப் ஒன்று ஊற்றி காட்டுறேன். இது நான் உங்களுக்கு இது திருப்பி போட்டு காட்டுறேன். இது திருப்பி போடணும். ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் திருப்பி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கூட க்ளோஸ் பண்ணி வச்சா போதும், கரெக்டாக வரும் நமக்கு குக் ஆகி. நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு எகைன் ஒரு 2 மினிட்ஸ் கூட வைக்கிறேன். அப்போ நமக்கு சீக்கிரத்தில் வேலை முடியும். அது பிறகு நான் இப்போ ட்ரெடிஷ்னல் வேயில் எப்படி கலத்தப்பம் பண்ணலாம்னு காட்டுறேன். அது குக்கரில் வச்சு தான் பண்ணுறது. குக்கரில் இந்த சேம் ப்ராசஸ் தான் நமக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதாவது குக்கரில் நீங்கள் ஆயிலோ கீயோ விட்டுட்டு இது மாதிரி சின்ன வெங்காயமும் கோகனட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நமக்கு மாவு இந்த சேம் மாவு தான் நமக்கு அரைச்சி வச்சுருக்கிற இந்த சேம் மாவு சேம் அமௌண்ட்டு நான் அப்படியே அந்த ஹீட்டிலே ஊற்ற போகிறேன். இது நல்ல சூடாக இருக்குது குக்கர். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு ஊற்றணும். மாவு ஊற்றிட்டு நீங்கள் குக்கர் க்ளோஸ் பண்ணுங்கள். வாஷர் எல்லாம் அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணணும், விசில் மட்டும் வைக்க வேண்டாம். இப்போ நமக்கு ஹை ஃப்ளேமில் இருக்குது. இதை இப்போ அந்த குக்கர் அடைச்ச பிறகு இதை லோ ஃப்ளேமுக்கு மாற்றணும். அதாவது நான் இப்போ சின்ன பர்னரில் ஒரு சூடான தோசை தவா ஏதாவது வச்சு அது ஹீட் ஆன பிறகு அதில் நமக்கு இந்த குக்கர் எடுத்து வைக்கலாம். அப்போ நான் இங்கே வச்சுருக்கு. இதுக்கு மேலே குக்கர் எடுத்து வச்சாச்சுன்னா அடி தீஞ்சு போகாமல் கரியாமல் கரெக்டாக சாஃப்டாக இப்போ எனக்கு வந்திருக்கு. 15 மினிட்ஸ் கரெக்டாக நீங்கள் குக் பண்ணால் போதும். இங்கே குக்கரில் இந்த மாவு ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சா போதும். அதை அப்போ தான் கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம மினி கலத்தப்பம் கொண்டு வந்திருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அப்போ நான் இதுக்கு முன்னால் மினி சாக்லேட் கேக்கு வீட்டில் பண்ணி காட்டியிருந்தேன், ரொம்ப ஹெல்த்தியானது. அப்போ அது பண்ணப்போ தான் என்னோடய பொண்ணுக்கு ஒரு ஐடியா வந்தது, மம்மி இப்படி பண்ணலாமே, எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் முதல்ல நான் தான் பண்ணியிருக்கேன். யாருமே இது மாதிரி மினி கலத்தப்பம் பண்ணது இல்லை. அதனால் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப ஈஸியாக அந்த கலத்தப்பத்தோட டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப சாஃப்ட்டு, உள்ளாலெல்லாம் நான் காட்டுறேன், ரொம்ப ஹோலாக நல்ல சாஃப்டாக இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.